சன் குழுமம் போன்ற குழுமங்களால் அந்த இழப்பை சமாளிக்க முடியும். ஆனால் வெற்றிமாறன் போன்றோருக்கு பெரிய இழப்பு. படம் சின்ன படம், ஒரு 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டு பேட் கேர்ளுக்கு அவ்வளோதான் சம்பளம் இருக்கும். 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கோடி வெற்றிமாறன் கையில் இருக்காது, ஃபினான்ஸ் வாங்குவாங்க. ஃபினான்ஸ் வாங்கி இந்த படத்தை எடுத்து சட்டு புட்டுன்னு படம் முடிஞ்சிச்சுன்னா அப்பாடி ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டு படம் ஒரு சுமாராக ஓடினால் கூட கையை கிடைக்காது. ஆனால் சென்சாருக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு 6 மாதம், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் சமாளித்து முடிச்சிங்கன்னா 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷத்துக்கு வட்டி என்னாச்சு? இவர் வாங்கின 4 கோடி ஃபினான்ஸு 6 கோடி ஆகிருக்கும். 6 கோடி ஆகி இந்த ரிவைசிங் கமிட்டி இந்த மல்லுக்கட்டுகளை எல்லாம் முடித்து படம் கைக்கு வரும்போது அந்த 4 கோடின்றது 5 கோடி ஆகியிருக்கும். 5 கோடி ஆன பிறகு பப்ளிசிட்டிக்கு ஒரு கோடி, 6 கோடி செலவு பண்ணி நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸு இதெல்லாம் விற்று அந்த 6 கோடியை ரெக்கவரி பண்ணுறது என்பது பெரும்பாடு.